இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறதுனா என்னன்னு தெரியும். ரிமோட்டில் ஒருத்தரால் ராஜாவாக இருக்க முடியுமா? அப்படியும் ஒருத்தர் இருக்கார், தெரிஞ்சுக்கோங்க. அவர் பேர் கிங் பான்சா. அவர் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கானா மாகாணத்தில் ஹோயி அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை ராஜாவாக இருக்கார். அவர் 1948 பிறகுறாரு. 1970 நடக்கிற ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்சுங்கிற ப்ரோக்ராமில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக செலக்ட் பண்ணப்பட்டு ஜெர்மனியில் படிக்கிறதுக்காக போகிறாரு. ஜெர்மனியில் போய் பால் ஸ்வெஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேர்மில் ஒரு கார் மெக்கானிசம் படிக்கிறாரு. அது படித்து முடிச்சுட்டு அவர் அங்கேயே கார் மெக்கானிக்காக வேலை பார்க்குறாரு. 1992 அவர் நாட்டில் ராஜாவாக இருக்க அவரோட தாத்தா இறந்து போயிடுறாரு. அதனால் அவங்க மக்கள் இவரை ராஜாவாக இருக்கிறதுக்காக அழைக்கிறாங்க. இவரும் ஜெர்மனிலேருந்து அவர் நாட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க நாட்டு மக்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க, அங்கே அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்குன்னு. அதை தெரிஞ்சுக்கிட்ட இவர் திருப்பி அங்கேருந்து ஜெர்மனிக்கே கிளம்பி வந்துடுறாரு. ஜெர்மனிக்கு திருப்பி கிளம்பி வந்தவர் அங்கேயே ஒரு கார் மெக்கானிக் ஷெட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஜெர்மனியில் அவர் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் வச்சு பள்ளிக்கூடம் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, அப்புறம் கிணறு வெட்டுறது, ரோடு போடுறதுன்னு அவரோட நாட்டு மக்களுக்கு நிறைய நலப்பணி திட்டங்கள் செய்கிறாரு. ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரஸ்ட்டு வச்சு நடத்திட்டுருக்காரு அவர் நாட்டு மக்களுக்காக. இதன் மூலமாக நிறைய நிதி கலெக்ட் பண்ணி அதன் மூலமாகவும் தன்னோட நாட்டு மக்களுக்காக ஒரு உதவி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 8 முறை மட்டுமே அவரோட நாட்டுக்கு நேரடியாக போய் பார்த்துட்டு வராரு. மற்றபடி ரிமோட்டில், அதாவது வீடியோ கால்ஸு அப்புறம் ஆடியோ கால்ஸ் மூலமாக அவர் நாட்டு மக்களுக்கு ஒரு ராஜாவாக அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. இப்படி ஒரு உண்மையான அரசரை பற்றி கேள்விப்பட்டது மிக்க மகிழ்ச்சியாக தருது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.